கடற்படையின் புதிய சுப்ரீம் கமாண்டராக வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய கடற்படை தளபதிக்கு பிறகு வரும் மே 31ஆம் தேதி இவர் அந்த உயரிய பொறுப்பை ஏற்கவுள்ளார். 1987இல் கடற்படையில் தனது பயணத்தை தொடங்கிய தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு போர் முறையில் மிக சிறந்த நிபுணராக கருதப்படுகிறார். தற்போது மும்பையில் உள்ள மேற்கு கடற்படை தளத்தின் தலைமை தளபதியாக இருக்கும் கிருஷ்ண சுவாமிநாதன் வரும் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த பதவியில் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கடல் எல்லைகளில் சவால்கள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரியின் கையில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பது பாதுகாப்பு வட்டாரத்தில் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடற்படையை நவீனமயமாக்குதல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கிருஷ்ண சுவாமிநாதன் மிக முக்கிய பங்காற்றுவார் என மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. இவர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அகாடமி மட்டுமின்றி இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஃபோர்க் கல்லூரிகளிலும் பயின்று உலகத்தரம் வாய்ந்த இராணுவ அறிவை பெற்றவர். கடற்படை நடவடிக்கைகள் மற்றும் வியூக தலைமைத்துவத்தில் 10 ஆண்டு கால அனுபவம் கொண்ட இவரை நியமித்ததன் மூலம் கடல்சார் பாதுகாப்பில் இந்தியா தனது பலத்தை மேலும் நிலைநாட்டும் என்பதில் சந்தேகமில்லை. வரும் மே 31ஆம் தேதி இவர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்று கொண்டதும் இந்திய கடற்படை ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி பயணிக்கும் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.